சிறப்பாக 2 மொழிக் கொள்கையை, இரட்டை மொழிக் கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்கள் மாறணும்னு சொன்னால் இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு? ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு. மும்மொழி கொள்கையில் ஏற்கனவே பல சர்ச்சை இருக்கும் நிலையில் மதுரையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அறிவு இருக்கிறவங்க 3 மொழி கொள்கையை பின்பற்ற மாட்டார்கள், இருமொழி கொள்கையை ஒழுங்கா செயல்படுத்தும் போது 3வது ஒரு மொழி தமிழ்நாட்டிற்கு ஏன் தேவை என காட்டமாக கூறியிருந்தார். இந்நிலையில் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமைச்சர் பிடிஆருக்கு பதிலடி தரும் வகையில் விமர்சித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யாரெல்லாம் எங்களை போல் 2 மொழிக் கொள்கையை எடுத்திருக்கிறார்களோ, குறிப்பாக நான் தமிழ்நாடு மட்டும் பேசுகிறேன், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறேன், சிறப்பான விளைவு கிடைச்சிருக்கு. தேசிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது தேசிய சராசரிக்கோ இல்லை தேசியத்தில் வேறு எந்த மாநிலத்தோடைய விளைவோட சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு விளைவு கிடைச்சிருக்கு. அப்போது 68லேயும் சொல்லியிருக்காங்க மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்கிறோம் இல்லை, பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு சொன்னது 2 மொழி தான், நம்மளுக்கு தமிழ், உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம். திருப்பி கேட்குறேன், எங்கேயாவது 2 மொழிக் கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால், குறிப்பாக வட மாநிலங்களில், தமிழ்நாடை தவிர நான் பேசுகிறேன், யூபிலேயோ பீகார்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ அமல்படுத்தியிருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு 3வது மொழி தேவையே இல்லை. ஏன்னா அவங்க மொழி அவங்க கற்றுருப்பாங்க, அவங்களாம் ஆங்கிலம் கற்றுருப்பாங்க. எல்லா மும்மொழி கொள்கைகளையும் ஆங்கிலம் 2வது மொழியாக தான் கூறுகிறார்கள், 68லேருந்து கூறுகிறார்கள். எனவே 2வது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையே வராது. இப்போ 3வது தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு முயற்சியை பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற்றாமல், நிதி ஒதுக்கீடில் அதற்கு இது பண்ணாதான் அதுக்கு நிதி கொடுப்போன்றதை எங்கேயும் கூறாமல், ஏன்னா அதுக்கு ஜனநாயகத்துக்கு விரோதம், சட்டமைப்புக்கு விரோதம். இப்போ திடீர்னு நான் சொல்வதனால் நீங்கள் இதை அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும்? இது அடிப்படை தவறுக்கு 3 சான்று. ஒன்று, எந்த சட்டமைப்புப்படியோ இல்லை சட்டம் படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது. 2வது, எங்கேயுமே அவங்க 2 மொழி கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள். முதலமைச்சர் தெளிவாக சொன்னார், எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது. எங்கேயுமே அவங்க 2ஓ 3ஓ அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக 2 மொழிக் கொள்கையை, இரட்டை மொழிக் கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்கள் மாறணும்னு சொன்னால் இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு? தகவல் சொல்லணுமே. அப்ப சும்மா போய் நான் டிவியில் போய் பேசுவேன், நான் வந்து வாய் திறந்து பேசுவேன், மதுரை பத்திரிகையாளர் சந்திப்பில். ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காங்க. ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்குறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, உங்கள் மகன் எந்த பள்ளியில் படிக்கிறான்? அப்போ உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில் படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்தில் இறங்கணுன்னே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர் பேர். ஆனால் தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இல்ல என் குழந்தை என் பேர 2 மொழி தான் படிக்கிறான், நான் தைரியமா பேசுவேன்னு பேசுறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு ஒரு நியாயம். அதனால்தான் நம்முடைய மும்மொழி கொள்கையை நாம் சொல்வது சமக்கல்விங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். எல்லோருக்குமான உரிமை என்று சொல்லிக்கிட்டோம். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 52 லட்சம் பேர்த்துக்கும், தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய 56 லட்சம் பேர்த்துக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் 3 மொழியும் ஒரு பக்கம் 2 மொழி இருப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது முதல் கூட்டு. 2வது, இன்னைக்கு தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. கற்றல் திறனாக இருக்கட்டும், கற்றல் அறிவாக இருக்கட்டும், அவங்க கற்றுக்கக்கூடிய அறிவை சோதிக்கக்கூடிய பரீட்சைகளாக இருக்கட்டும், எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறை திவாலாயிடுச்சு. எப்படி டாஸ்மாக் திவாலாச்சோ அதுபோல பள்ளி கல்வித்துறை திவாலாயிருக்கு. இந்நிலையில் நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பெயரை குறிப்பிடாமல் பிடிஆர் மீண்டும் பதிலடி கொடுத்துள்ளார். ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், அமைச்சர் பிடிஆரோடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும். நான் தெளிவாக விளக்கம் இன்றைக்கு சொல்கிறேன். எனக்கு இருக்குது 2 புதல்வர்கள்.
என் அப்பா பேருக்கு 2 பேருக்கும் அவங்க 2 பேர் பிரித்து வச்சுருக்கேன். ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். அடுத்து நான் கூறுகிறேன், அவங்க சொல்கிறாங்க 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்கள மாத்திரம் ஏன் 2 மொழி தான். 56 லட்சம் பேர் 58 லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் 3? அப்படியே கிடையாது. போர்டை அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்கு. 52 லட்சம் பேர் வேணால் தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறைய தனியார் பள்ளிகளும் சட்டம் அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாமும் 2 மொழி தான், அதுதான் எல்லாத்துக்கும் சமம். அதுக்கு மேல் சொல்கிறேன், சிபிஎஸ்சியில் வேணால் 3 மொழி கொள்கை வச்சுருக்காங்க, அதை அமல்படுத்துறதுல தமிழ் வாத்தியாரே வைக்கல, அது வேறு. ஆனால் என் பசங்க படித்த மாதிரி இன்டர்நேஷ்னல் போர்டில் எல்லாம் 2 மொழி கொள்கை தான் அதுலேயும். பிடிஆரின் இந்த பேச்சுக்கு அண்ணாமலை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிலளித்துள்ளார். அதில் அமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் அளித்திருக்கும் பதிலை கேட்டேன். தனது 2 மகன்களும் 2 மொழி கொள்கையில் தான் படித்தார்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அந்த 2 மொழிகள் எவை என்பதை அண்ணன் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்ல மறந்துவிட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தொடர் வார்த்தை போர் தொடருமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.